வணக்கம். முனைவர் கா. பரமேஸ்வரன், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர். தமிழ் பாடம் இன்று பார்க்க இருக்கின்றோம். முதலில் நாம் பார்க்க இருப்பது தமிழ் எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. முதல் எழுத்துக்களை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12. ஆ முதல் அவ் முடிய. அக்கு என்பது ஆயுத எழுத்து. ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இவ்வாறு நாம் உச்சரிப்பது ஒலியினுடைய மையமாக விளங்குவதை நாம் காணலாம். எழுத்துக்களை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிந்தாக வேண்டும். ஆ, ஆ என்பது அது பயிற்சிக்காக உச்சரிக்க வேண்டும். ஆனால் அதனுடைய விதிமுறைகள்லாம் இருக்கு. ஆங்கிற எழுத்த அகரம், ஆகாரம், இகரம், ஈகாரம், உகரம், ஊகாரம் என்று உச்சரிக்க வேண்டும். அகரம். திருக்குறளை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திருவள்ளுவர் நமக்கு அது பற்றி சொல்லியிருப்பார். அகரம் முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. உயிரெழுத்துக்கள் அந்த 12 குறில் நெடில் இவைகள் எல்லாம் பார்த்தோம். சரியா? இவை உயிரெழுத்து முதல் எழுத்து அப்படின்னு சொல்லி. சரி, முதல் எழுத்து எவ்வாறு அமையும்? முதன்மையான எழுத்து அமைவது முதல் எழுத்து அம்மா. முதல் எழுத்து ஆங்கிறது வருது இல்லையா? அகரம் அம்மா. ஆடு ஆவண்ணா அப்படின்னு சொல்லுவான். ஆவணான்னு சொல்லக்கூடாது. ஆகாரம் முதல் எழுத்து ஆடு. இலை இகரம் வருவது இலை. ஈ என்பது நெடில். உரல் உகரம் என்ற எழுத்து வருகிறது. ஊகாரம் ஊசல். சரியா? ஊஞ்சல். நிறைய சொல்லலாம், வார்த்தைகள்லாம் நிறைய இருக்கு. இதைத்தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆங்கிற எழுத்துலயோ உயிரெழுத்துக்கள்ல எந்த எழுத்து முதன்மையாக எந்த வார்த்தைகளும் வரலாம். எலி ஏங்கிற முதல் எழுத்து. ஏனி ஏகாரம் என்பது முதல் எழுத்து. சரியா? ஒட்டகம் உகரம் என்பது முதல் எழுத்து. ஔவை. சரியா? சில பேர் நம்ம சொல்லுவோம் ஔவை, ஔவையாருக்கு ஒளவையார் அப்படின்னு சொல்லுவோம். ஓளவையார். சரியா? ஔ அப்படிங்கிறது ஓனா போட்டு பக்கத்துல ஒரு நடு லா, அதை வரும்போது பின்னாடி வரும்போது சொல்லுவேன். போட்டா அப்படின்னு சொன்னா ஔ அப்படிங்கிறது சொல்ல வேண்டும். இப்படித்தான் உச்சரிக்கணும். சரியா? ஔ என்பது. உளவை என்பதும் அது சொல்லலாம். அது நடைமுறைக்கு வரும், ஆனா பொருள் தராது. சரியா? பொருள் தராது. ஒலிக்குறிப்பு சொற்களாக மாறிவிடும். அதனால உளவைங்கிறது சொல்லக்கூடாது. ஒலிக்குறிப்பு சொற்களா போயிடுச்சு அப்படின்னு சொன்னா பொருள் தராது. நாம் சொல்ல வேண்டிய அந்த சொற்களுக்கு பயன் இருக்காது. சரியா? ஔ அப்படிங்கிறத சொல்லணும். ஔவை, ஔவையார் அப்படிங்கிறத சொல்றான். அக்கு. அக்குங்கிறது ஆயுத எழுத்தா கொண்டு போயிடும். ஏன்? இது ஆரம்ப காலத்துல இந்த அக்கனாங்கிறது பிறை வடிவமாக இருந்தது. பிறை சந்திரன் வடிவமாக இருந்தது. அப்புறம் காலங்கள் மாறும்போது அதனுடைய வடிவத்தை கோடு வடிவமாக மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு 3 புள்ளிகளை வைத்தார். அடுப்பு கூட்டினார் போல முப்பார் புள்ளிகள் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுவார். முப்பார் புள்ளி. இதுக்கு இன்னொரு ஒலி கேடய ஒலி. அந்த காலத்துல வீரர்கள்லாம் நம்மளுடைய இலக்கியங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பகைவ அரசர்களை சண்டை போடுவாங்க. சண்டை போடும்போது ஒரு பக்கத்துல வாள் இருக்கும், கத்தி வச்சிருப்பாங்க. இந்த பக்கத்துல கேடயம் பிடிச்சிருப்பாங்க. சரியா? அந்த கேடயத்துல 3 குமிழ் இருக்கும். சரியா? அந்த குமிழ் என்பது எதற்காக அப்படின்னா, அந்த எதிரி அந்த வாளால் வெட்டுகின்ற பொழுது இது தடுப்பார்கள். தடுக்கும் மட்டும் அந்த குமிழ் தட்டி வெளியில விட்டுரும். அதற்காக 3 குமிழ். குமிழ் இல்லாட்டா நேர உடைச்சிட்டு கைய போய் வெட்டிடும். அதுக்காக அந்த குமிழ். அப்ப 3 குமிழ் இருக்கும். சரியா? அப்ப இந்த அடுப்பு கூட்டினார் போல, அடுப்பு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 3 குமிழ் இருக்கும். அடுப்பு விறகடுப்பு பார்த்திருப்போம். விறகடுப்புல 3 குமிழ் இருக்கும். அடுப்பு கூட்டினார் போல முப்பார் புள்ளிகளை உடையது ஆயுத எழுத்து என்பர். சரியா? அப்ப இந்த ஆயுத எழுத்து அடுத்து மெய்யெழுத்து. மெய்யெழுத்து என்று பார்க்கும் இருந்தால் உயிரும் மெய்யும் கலந்தது. மெய்யெழுத்து அது உயிர்மெய் எழுத்து. அது வரும்போது அது சார்பு எழுத்துக்கள்ல வரும். இப்ப மெய்யெழுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இக், இங், இச், இட், இத் புள்ளி வச்ச எழுத்து அப்படின்னு சொல்லுவோம்.
சரியா? எல்லா எழுத்துக்கும் சரியா? ஒவ்வொரு அகரம், ககரம், ஞகரம், ஞகரம், தகரம், பகரம் இந்த பூரா இதுல அந்த ஒவ்வொரு எழுத்தினுடைய புள்ளி வருவது புள்ளி வச்ச எழுத்துக்கள். இதெல்லாம் வந்து எதுன்னா மெய்யெழுத்துக்கள். அதாவது மெய்யெழுத்துக்கள் எல்லா வகைகளுக்கும், எல்லா சொற்களுக்கும் சந்தியாகவும் வரும். அது பின்னாடி வரும்போது நான் அதெல்லாம் சொல்லுவேன். அந்த சந்திப்பிழை கண்டுபிடிப்பது அதெல்லாம் நான் சொல்லுவேன். அப்ப மெய்யெழுத்து நமக்கு தெரியும். உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொன்னா, இது வந்து உயிரும் மெய்யும் கலந்தது. தனிப்பட்டு வராது. இப்ப உயிரெழுத்து பார்க்கும்போது தனித்தனியாக பார்த்தோம். மெய்யெழுத்து தனியா இருக்கு. இங்க புள்ளி வச்ச எழுத்து. அப்ப வந்து சார்பெழுத்து அப்படின்னா, ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்து சார்ந்து வருவது சார்பெழுத்துக்கள். சரியா? அப்ப இந்த சார்பெழுத்துக்கள்ல அந்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து. உயிரும் மெய்யும் கலந்த எழுத்து உயிர்மெய் எழுத்து. எப்படி? அப்படின்னு சொன்னா ககரம். கான்னு சொல்லியிருக்கேன். கானாங்கிற ஒரு எழுத்த எடுத்துக்கிறோம். அதுக்கு பேர் வந்து ககரம். ககரம். ககரம் வந்து தனிப்பட்ட இதா இருக்காது. ஆனா ஒரு மாத்திரை ஒலிக்கக்கூடியதாக அமைகிறது. இக்கு பிளஸ் ஆ. க. இக்கும் பிளஸ் ஆ. இக்குங்கிறது மெய்யெழுத்து. ஆங்கிறது அகரம். உயிரெழுத்து. உயிரும் மெய்யும் கலந்தது உயிர்மெய் எழுத்து. பாருங்க அந்த இதுலயே வந்துருது. சார்பெழுத்துல 2 எழுத்து சார்ந்து வருது. உயிரெழுத்து மெய்யெழுத்தும் இணைந்து வருது. அந்த இதுக்குள்ள இருக்கும். இக்கு பிளஸ் ஆ பிரிக்கும்போது இக்கு பிளஸ் ஆன்னு பிரிக்கும். சேரும்போது காங்கிறது வரும். அது வந்து உயிர்மெய் எழுத்து. சரியா? வல்லினம். வல்லெழுத்து. கசட தவற ஞஞன ஞமன யரள வழல. சரியா? இது வல்லின எழுத்து. அப்ப வல்லெழுத்து கசட தவற அந்த வல்லெழுத்தா வரும். மெல்லெழுத்து, இடையெழுத்து என்ற 3 வகைகளாக நாம் வந்து பிரிக்கின்றோம். சரியா? சார்பெழுத்து வந்து 10. நன்னூலார் தொல்காப்பியர் வந்து 3 எழுத்துக்களை சொல்லியிருப்பார். உயிர்மெய், ஆயுதம் அந்த வகையில வரும்போது சொல்லுவோம். ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம் அப்படின்னு சொல்லி. நன்னூலார் வரும்போது சார்பெழுத்துக்கள் 10 அப்படின்னு சொல்லுவார். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், 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 ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம் 10. 10 ஆயுத குறுக்கம். இப்ப வந்து இந்த சார்பெழுத்துக்களை நான் வந்து இதெல்லாம் சார்பெழுத்தெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு வினா. சார்பெழுத்துக்களை குறிக்கின்ற பொழுது நான் ஏற்கனவே பார்த்தோம். உயிர்மெய், ககரம். சரியா? காங்கிற எழுத்து எடுத்துக்கிட்டா இக்கு பிளஸ் ஆ ககரம். உயிரெழுத்து. உயிரும் மெய்யும் சேர்ந்தது உயிரெழுத்து. உயிர்மெய். ஆயுதம். ஆயுதம் எழுத்து வந்து நக்கான் அந்த மாதிரி வரும். கக்ரி இது அப்படின்லாம் வரும். இக்கு சேர்ந்து வருவது. அதாவது ஆயுத எழுத்து. உயிர்மெய், ஆயுதம். உயிர் அளபடை. உயிரெழுத்து அளபடுத்து வருவது உயிர் அளபடை. இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. சரியா? இந்த மாதிரி வரும். இப்ப வந்து தாமரை முகம் எடுத்துக்கிட்டா சொல்றேன். தாமரை முகம். சரியா? தாமரை. தாமரைங்கிறது ஒரு மலர். தாமரைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தாவண்ணா மானா ரை தாமரை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த தாவனாவுக்கு அடுத்து ஒரு ஆ போறோம்னு வச்சுங்க. ஆ போட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு உயிரெழுத்தை போடுறோம். ஒரு நெடிலோட போடுறோம் அப்படின்னு சொன்னா தாமரை அப்படின்னு சொன்னா சாதாரணமாக இருக்கும். அது உயிர் அளவெடுத்து வருகின்ற பொழுது அதனுடைய சிறப்பு வேறுபாடு. இப்ப பாடல்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா பாடல்களுமே அந்த உயிரெழுத்துக்கள் அளவெடுத்து வருகின்ற பொழுது அதனுடைய இனிமையான ராகம் இசைகள் நமக்கு வந்து கேட்கும். தாமரை, தாமரை அப்படின்னு சொல்றோம். தாமரை அப்படின்னு சொல்கின்ற பொழுது தா அப்ப வந்து ஆ அகரம் உயிரெழுத்துக்கள் அளவெடுத்து வருவது உயிர் அளபடை. சரியா? நிறைய நம்ம வந்து சொல்லிட்டே போகலாம். தாமரை. அப்புறம் இறுதியில வரக்கூடிய எழுத்து. சரியா? அதை நம்ம வந்து சொல்லின போது அதாவது இன்னிசை அலைபடை, சொல்லிசை அலைபடை. இப்ப வந்து உதாரணத்துக்கு நாம் வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாய் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். நாய் வந்து நம்ம எழுதும் போது நாயி அப்படின்னு எழுத மாட்டோம். சரியா? நாய். சரியா? இப்போ வந்து ஒரு நாய் குறைக்குது அப்படின்னு வச்சுக்கிச்சோம். நாய் குறைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எழுதும்போது நாய் குறைக்கிறது அப்படின்னு சொல்ல மாட்டோம். இப்ப நாய் வருது அப்படின்னு சொன்னா நாய் அப்படின்னு சொன்னா நாயி அப்படின்னு சொன்னா அது வந்து சொல்லிசை அளபடை ஆகிறது. இன்னிசை அளபடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா
அப்போ வந்து ஏகாரம் அந்த உயிர் அளபடைகள்லாம் அளவெடுத்து வர்றது இன்னிசை அளபடை அப்படிங்கிறத சொல்றோம். இப்ப வந்து தாமரை சொன்னா, இப்ப நாய் அந்த படாமரை, படாமரை படாங்கிறது படாமலே மறைந்து இருப்பதாக இலக்கணத்துல சொல்லப்படும். படாமரை சரியா? மறைங்கிறது தாவுகின்ற மான் அப்படிங்கிறது சரியா? தாமரை மறைங்கிறது மானை குறிக்கும், தாவுதலை குறிக்கும், தாவுகின்ற மானையும் குறிக்கும், மலரையும் குறிக்கிறது. அப்ப இவ்வாறெல்லாம் அளவெடுத்து வருகிறது. இப்ப உதாரணத்துக்கு வந்து நாம வந்து ஏகாரம் போட்டு சொல்லுவோம். அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அப்படி வந்து ஏகாரம் அப்படின்னு சொல்லி ஏ மலரு இது வந்து இன்னிசை அளவடையாக குறிக்கக்கூடியது. அது வந்து ஏகாரத்தில் வரக்கூடிய இசை. அப்ப நாம் பேசுவதெல்லாம் நாம் ஒலிப்பதெல்லாம் எல்லாமே வந்து இலக்கணம் நயம் இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாம் பேசுகின்றோம். நம்மளுக்கு தெரியாது அதை வந்து புரிகின்ற போது. இப்ப பாப்பீங்கல்ல கிராமங்கள் இங்க இங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னா அந்த ஏகாரம் ஏ வா போ இவையெல்லாம் அளபடை உயிர் அளபடை அளவெடுத்து வருவது நமக்கு தெரியாது. அது குறிப்பிட்டு பார்த்தோம்னா தெரியும். எல்லாமே நாம் பேசுவது எல்லாமே இலக்கணத்தினுடைய அடிப்படையாகத்தான் நாம் பேசுகின்றோம். அதை பிரித்து பார்க்கின்றது ஆஹா இவ்வளவு இலக்கண நயமாக நாம் பேசுகின்றோமா என்றெல்லாம் நாம் நினைவுக்கு வரக்கூடியதாக அமையும். அப்ப அதை உன்னிப்பாக பார்த்தால் எல்லாமே நாம் வந்து தொல்காப்பியருடைய ஒரு விதியில நன்னூலாருடைய ஒரு விதியில நாம் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம். இன்றும் பேசுறோம், நாளையும் பேசுவார்கள். சரியா? தமிழ் மொழி இருக்கும் வரை பேசிக்கொண்டுதான் இருக்கும். அப்ப இதெல்லாம் இலக்கண விதிமுறைகள். சரியா? உயிர் அளவெடுத்து பாடல்கள்லாம் இன்னைக்கு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா பாடல் வரிகள்லாம் இனிமையாக இருக்கிறது, கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் அறிகின்ற பொழுது நமக்கு வந்து அந்த தமிழ் மொழியினுடைய இனிமைகள் வந்து நமக்கு சிறப்பாக புலப்படும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அப்போ வந்து இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை அதை நம்ம வந்து பார்த்துட்டோம். சரியா? இதுல வரும்போது உயிர்மெய் ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை உயிரளபடை பாட்டோம். ஒற்றளபடை ஒற்றெழுத்துக்கள் அளபெடுத்து வந்தா அது ஒற்றளபடை எனப்படும். ஒற்று அப்படின்னு சொன்னா ஒற்றுண்டா என்ன? அந்த புள்ளி வச்ச எழுத்து பார்த்தோம்லே கிங்கு சீட்டு திப்பு இரு இல்லு இரு இவ் இரு இன்னு இரு இன்னு. சரியா? அந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அவைகள் எல்லாம் ஒற்றெழுத்துக்களாக நாம் அறிகின்றோம். ஒற்றுண்டா என்ன? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துருவோம். கலங்கு கலங்கு அப்படின்னு சொன்னோம். கலங்குண்டா என்னண்டா ஒரு நீர் இருக்குது, அதுல வந்து ஏதாவது ஒரு சில பொருள்களை கலக்குகின்ற பொழுது அந்த இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து சாதம் வடிக்கிறோம். அரிசி அடுப்புல சோறு போட்டு சாதம் வடிக்கின்றோம். அந்த சாதத்தை வந்து ஒரு தண்ணியில போட்டு அந்த அரிசியை நாம் வந்து கழுவுவோம். சரியா? அது வந்து கழுங்கு நீர் என்பார்கள். அது மாட்டுக்கெல்லாம் கொடுப்போம். சரியா? கழுங்கு நீர். அப்ப அந்த கலங்கு அப்படின்னா அந்த நீர் வந்து கலங்கி இருக்கு. சரியா? சேர்ல கிடக்கிற நீர் வந்து கலங்கி இருக்கும். அப்புறம் தெளிவா இருக்கும். கலங்குதல் அப்படின்னு சொன்ன கலங்கு அப்படின்னு சொன்னா அது வந்து நீர் வந்து கலங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு பொருளை தரக்கூடியதாக அமையும். அப்ப ஒரு இங்கு வருது, இங்கு இங்கு போடுறோம், இன்னொரு இங்கு ஒண்ணு போடுறோம். சரியா? கலங்கு அப்படின்னு வரும், கலங்கு அப்படின்னு சொல்லி வரும். அப்ப பொருள் மாறாது. சரியா? ஒற்றுக்கள் எத்தனை வந்தாலும் பொருள் மாறாது. இப்ப வந்து உதாரணத்துக்கு நீ வந்தியா அப்படின்னு கேட்கிறோம். சரியா? வந்தியா அப்படின்னு சொன்னா வந்தாயா என்ற பொருளை தருகிறது. நீ வந்து அப்படின்னா உக்குரல் வரும். வந்து அப்படின்னு சொல்றோம். அப்ப எத்தனை இந்து வருது? 3 இந்து வருது. வந்து. அப்ப இவையெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா ஒற்றுக்கள் வந்து அளவெடுத்து வருவது. இப்ப அந்த ஒற்றுக்கள் அளவெடுத்து வந்தாதான் அந்த வார்த்தைக்கு சிறப்பா இருக்கும். சரியெல்லாம். அப்ப நீ எல்லாம் வந்து அப்படின்னு சொல்றான். வந்து நீ எல்லாம் வந்து என்ன செய்ய போகிறாய்? அடுத்தது இருக்கு. நீ எல்லாம் வந்து என்ன செய்ய போகிறாய்? நீ எல்லாம் வந்து அதோட இருக்கும் ஒட்டு அளவெடுத்து நீ எல்லாம் வந்து என்ன செய்ய போகின்றாய்? வந்து அப்படின்னு சொல்கின்ற பொழுது அந்த வந்துங்கிற அந்த வாங்குற அந்த இது வந்து வேர்ச்சொல். வாங்குறது வேர்ச்சொல். அதனுடைய சிறப்பு வந்து புலப்படுகிறது. அப்ப இந்த ஒட்டெல்லாம் சேர்கின்ற பொழுது நயம், அந்த சொல்லினுடைய அலங்காரம் நயம் வந்து வெளிப்படுகிறது. அப்ப இவைகளெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா
அதாவது சார்பு எழுத்துக்களாக வந்து சொற்களை அழகுபடுத்துகிறது அப்படிங்கிறது ஒற்றளவிடை. குற்றியல் இகரம் குற்றியல் இகரம் குற்றியல் இகரம் குற்றியல் இகரம் அப்படின்னு சொன்னா குற்றுண்டா என்ன அப்படின்னு சொன்னா இகரம் குற்றியல் இகரம் இருக்கு இல்லையா, ஏற்கனவே ஈங்கிற எழுத்து அது குற்று ஒலிக்கின்ற பொழுது குற்றியல் இகரம். சரியா? குற்றுண்டா என்ன? குறுகி ஒலிப்பது. இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து அதை நம்ம வந்து வரும்போது அடுத்த இதுல வருது, அதை நம்ம வரும்போது பார்ப்போம். இப்ப வந்து நாடு, சரியா, நாடு அப்படின்னு சொன்னா, நாடி அப்படின்னு சொன்னா, நாடி யாது அப்படிங்கிறோம். நாடி யாது, யாதுன்னா என்னன்னு கேட்கிறோம். நாடி அப்படின்னா ஈ. சரியா? அப்ப இந்த குற்றிய ஈ அப்படிங்கிறது இது வந்து இகரம். சரியா? ஒலிக்கின்ற போது நாடி அப்படிங்கிறது டீயா ஒலிக்கும், நாடி. சரியா? அதே போல உகரத்துக்கு வருகின்றது நாடு யாது, நாடு உகரம், குற்றியல் உகரம். உகரம் இகரமாய் திகழும். சரியா? நாடி என்பது நாடு அப்படிங்கிறதாக குற்றிய லிகரம் குற்றிய உகரமாக தெரிந்து ஒலிக்கும். குற்றிய லிகரம் ஐகார குறுக்கம். சரியா? ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், அவுகார குறுக்கம். ஐகார குறுக்கம் என்ன அப்படின்னு சொல்லலாம். இப்ப பாருங்களேன், நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஐங்கிறதுக்கு வந்து எத்தனை மாத்திரை அப்படின்னு சொன்னா 2 மாத்திரை, நெடில் மாத்திரை. சரியா? அந்த மாத்திரையை அளவிட வச்சுதான் அது குற்றின்னா குறுகி ஒலிக்கிறது. சரியா? குறுக்கம்னாலும் குறுகி ஒலிக்கிறது, மகர குறுக்கம் அதுல வரும். அப்ப ஐங்கிறது இப்ப வளையல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். வளையல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இல்லு பிளஸ் ஐ அப்படின்னா இல்லுக்கு வந்து அரை மாத்திரை. சரியா? ஐக்கு வந்து 2.5 மாத்திரை சேருகின்ற பொழுது லை அப்படிங்கிறது போது 2 மாத்திரை வரும். அப்ப அதுல அரை மாத்திரை குறுகி போச்சு. பிரிக்கின்ற பொழுது இல்லா இருந்து இல் பிளஸ் ஐக்கு 2, இல்லுக்கு வந்து 2 மாத்திரையா இருந்தது. அந்த லையா சேருகின்ற பொழுது 2 மாத்திரையாத்தான் இருக்கு, அரை மாத்திரையை காணும். அதனால ஐகார குறுக்கம், அந்த அரை மாத்திரை குறுகி போச்சு, ஐகார குறுக்கம். வளையல். சரியா? வளையல் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய தமிழ் சொற்கள்ல ஐகார குறுக்கம் வரும். அதே போல அவுகார குறுக்கம். சரியா? அவுங்கிற வார்த்தை வந்து அந்த மாதிரி அவுங்கிறதுல இருந்து குறுகி ஒலிக்கிறது, அவுகார குறுக்கம். மகர குறுக்கம் தான் மாங்கிற எழுத்து குறுகி ஒலிப்பது. மாங்கிறதுக்கு எத்தனை? 1 மாத்திரை. 1 மாத்திரையில வந்து குறுகி ஒலிக்கும். இப்ப போவன்னா இன்னு பிளஸ் இம்மு சேர்த்தோம்னா அந்த போன் அதுல வந்து கா மாத்திரை புரியும். அப்ப போன். சரியா? அந்த இன்னும் இம்மு சேர்ந்துகின்ற பொழுது அந்த ஒரு மாத்திரை குறைந்து ஒலிக்க அரை மாத்திரை காணாம போயிடும். போன். சரியா? அப்ப இந்த மாதிரி நிறைய வரக்கூடியது. அப்ப நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்னா, உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் 10 பார்த்துட்டோம். இதுதான் வந்து இது. அடுத்து சுட்டெழுத்துக்களை பார்க்க இருக்கின்றோம். சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொன்னா அது, இது, உவன், ஆ, இ, உ 3 சுட்டெழுத்துக்கள். இது ஓங்கார வடிவமாக குறிப்பிடும். ஓம் அப்படின்னா. ஆ அப்படின்னு சொன்னா அது தூரத்துல இருந்தா சேமி சுட்டு. இவன் அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருந்தா இவன் அண்மை சுட்டு. சுட்டெழுத்துக்கள். உவன் எதிரே நின்றால் உவன் சுட்டெழுத்து எதிரே நீ அப்படின்னு சுட்டி காட்டுறோம். அப்ப அது அப்படின்னு சொன்னா இந்த நீ அப்படின்னு எதிரில் சுட்டி காட்டுறோம் இல்லையா, உவன். இதுக்கும் அதுக்கு என்ன வேறுபாடு கேட்கலாம். 2 எதிர்த்தாப்புல தானே தெரியுது நம்ம கண்ணுக்கு. அப்ப உதுவும் அவன் அது 2 ஒன்னாகுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஆனா அந்த உவன்கிறது வந்து கண்ணெதிரே எதிரே நிற்பது. அதுங்கிறது தொலைதூரம் எங்க வேணாலும் எதிரையும் நிக்கலாம், தூரமாகவும் இருக்கலாம். அது அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம அதான் சொல்லுவோம், பஞ்சபூதங்கள் வெளியில 5 இருக்கு. காற்று, நெருப்பு, ஆகாயம், எல்லாமே நீர் எல்லாம் வெளியில இருக்கு. நம்ம உடல்லையும் பஞ்சபூதங்கள் இருக்கு. சரியா? அதான் அது, இது. சரியா? அப்ப நம்ம சொல்றோம் ஆ, இ, உ 3 சேர்ந்தது அது, அவை, அது நம்ம சொல்றோம். இது, இவை, இவன் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சுட்டி காட்டுறோம். சரியா? அதே போல உவன், உவன்டா எதிரே இருக்கிற உவன், உவள், உது
அப்படிங்கிறதெல்லாம் எதிரே இருக்கக்கூடிய வகைகளை சுட்டி காட்டக்கூடியதாக அமைகிறது. இதுக்கு வந்து சுட்டெழுத்து அப்படின்னு சொல்லி குறிக்கிறோம். அடுத்து வினா எழுத்து. வினா எழுத்து அப்படின்னு சொன்னா எல்லா எழுத்தும் யா, ஏ, ஏ இவையெல்லாம் வினா எழுத்துக்களை குறிப்பிடக்கூடியது. இப்ப எதை எடுத்தாலும் எது அப்படின்னு கேட்கிறோம், ஏது அப்படின்னு கேட்கிறோம், ஏன் அப்படின்றோம், என் என் எல்லாமே வினா எழுத்து. யாது, யாவை, சரியா, ஏன், எது, எவை, சரியா, எவ்விடம், இதெல்லாம் வினா எழுத்துக்களாக, யாது, யாவை, சரியா, எல்லாமே வினா எழுத்துக்களாக வரக்கூடிய சொற்கள். தமிழ் அந்த எழுத்துக்களை நாம் பார்க்கின்றோம். அடுத்து வந்து நம்ம எழுத்துக்கள்ல ஒளிமயக்கம் நிறைய இருக்கும். ஒளிமயக்கம் அப்படின்னு சொன்னா ஒரு எழுத்துக்களும் இன்னொரு எழுத்துக்களும் சேர்ந்து புணர்கின்ற பொழுது இதுவா அதுவா, ஒளி மயக்கம்னா ஒண்ணும் இல்லை, குழப்புதல், சரியா, மயக்கம் இதுவா அதுவா, மயங்கி நிற்பது, சரியா, ஒண்ணுமே புரியாது. அப்ப ரா, ரா, ஞ, ந, ந, ல, ள, ழ இவையெல்லாம் நமக்கு குழப்பத்தை தரக்கூடியதாக அமையும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, இப்போ இந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும் அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் கண்டிப்பாக. ரா, இப்போ மரம் வருது இல்லையா, மரம், மரம் சொல்கின்ற பொழுது மரம் அப்படின்னு சொல்றோம், அது மரம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் இப்படித்தான் உச்சரிக்கணும், மரம். அடுத்து வந்து அறம், தருமம் இருக்கு இல்லையா, தருமம், பறவை, சரியா, இவைகளை உச்சரிக்கின்ற பொழுது இந்த ரா, இதற்கு பேர் இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொன்னா ஆடொலி என்ற பெயரை குறிக்கிறது. ஆடொலி, ஆடு, நம்ம நாவானது உள்ளே அந்த நா வந்து வருடணும், மேலே இருக்க அன்னம் மேல் பகுதியை வருடணும், வருடுது இல்லையா, இந்த மாதிரி வருடணும். வருடுனாத்தான் அந்த ரா, இதுக்கு அந்த வருடுறதுனால இதுக்கு பேர் இன்னொரு பேர் என்னன்னா ஆடொலி, ஆடொலியாக குறிப்பிடப்படுகிறது. இப்ப மரம் சொன்னோம், சரியா. பறவை, பறவை, பறவை அப்படின்னு சொன்னா கடலை குறிக்கும், பறவை கடலை குறிக்கும். இந்த ஆடொலி போறோம்னு வச்சுக்கோங்க, ரா, ரா போட்டா பறவை, பறவைன்னா பரப்பனை குறிக்கும், பறவை, அதுக்கு பேரு ஆடொலி, பறவை. அடுத்து நானா, நன்மை, நன்மை, அந்த நா போடுறோம், சரியா, நன்மை. அப்புறம் 2 சுழி நானாண்டுவோம். 2 சுழி நானா முதல் எழுத்துல வராது, இறுதியில வரும். இப்ப 3 சுழி நானா வரும். இப்ப இந்த 2 சுழி நானா அதுக்கு வந்து நகரம், நகரம் அப்படின்றான். இப்ப பாருங்களேன், மன்னன், மன்னன் அரசனை குறிக்கின்ற பொழுது மா, இன், நா, இன், மன்னன். அப்ப 2 சுழி நானா, அப்ப மன்னனை மன்னன் அப்படின்னு குறிக்கணும். அதே போல மண், மண்ணுன்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அதை நான் உச்சரிக்கிறத பாருங்களேன், மன்னனுக்கும் மண் அப்படின்னு சொன்னா 2 சுழி நானா போட்டா மண், மண்ணுண்டா மன்னன். 3 சுழி நானா போட்டா அதுக்கும் மண், சரியா, மண். அப்ப உச்சரிக்கின்ற பொழுது மண் அப்படின்னா அரசன், மண் அப்படின்றான், மண், சரியா, மண் குடம், மண் குடம். அப்ப உச்சரிக்கும் போது அந்த இது இருக்கு இல்லையா, ஜன கண மன சொல்றோம் இல்லையா, அப்ப 3 சுழி நானா வரும்போது எப்படி உச்சரிக்கணும்னா ந, 2 சுழி ந அப்படிங்கிறது. இப்படித்தான் அது வந்து உச்சரிப்பு. இந்த லா உச்சரிக்கின்ற பொழுது குண்டுலானான்னு சொல்லுவான், சரியா, அந்த குண்டுலானா. இப்ப வெவ்வேறு இதுகளா சொல்லும் போது நம்ம வழக்கத்துல பேச்சு வழக்குல நம்மளுடைய பேசுகின்ற பொழுது இதுல இந்த லானா அதை போடுவோம், சரியா, ஒவ்வொரு இதுக்கா போடுவான், சரியா, அது பேச்சு வழக்கு வேற. எழுத்து வழக்குல வருகின்ற பொழுது நாம் வந்து அந்த முறையா வந்து பேச்சு வழக்குலையும் முறையா பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா பொருள் வந்து மாறாது. குண்டுலானா போடுறோம், லா, லா போடுறோம். அப்ப லா போட்டா இந்த நுனி நாக்கு வந்து மேல் பல்லு இருக்கு இல்லையா, அதுல வந்து அன்னத்துல வந்து தொடணும், லா, லா அப்படின்னு சொல்லணும். பள்ளத்துக்கு வர்ற லா, நடுல பள்ளத்துக்கு வர்ற லா போடுவோம், வெள்ளம் அப்படின் போது நாக்கு வந்து அன்னத்தினுடைய நடுப்பகுதியில போடணும், லா, லா அப்படின்னு. பணம் வருகின்ற பொழுது அந்த பழத்துக்கு வர லா போடும்போது நாக்கை மடிச்சிடணும், ழ, ழ, பழம் அப்படின்னு சொல்லி. அப்ப இப்படித்தான் வந்து உச்சரிக்கணும். அப்ப ஒவ்வொன்றும் வருது. இப்ப உதாரணத்துக்கு வந்து கடைக்கார்ட்ட போனோம், கடைக்கார்ட்ட போய் கேட்கிறோம், கடைக்காரரே எனக்கு ஒரு கொய்யா பழம் கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறோம், சரியா. அப்படித்தான் போய் கேட்கணும், இதுதான் முறை, சரியா. கொய்யா பழம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். கொண்டோம் அப்படின்னா ஒரு பழம், பழம் தருவார், சரியா. இன்னொன்று வந்து பழம் அப்படின்னு சொன்னா அந்த பழம் அப்படிங்கிறது பழத்தை குறிக்கிறது, சரியா.
இன்னொரு அந்த குண்டனானப்பட்ட பழம் அப்படின்னா பளபளப்பு அப்படிங்கிற பழப்பு அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் உச்சரிப்புல நம்ம வந்து சொல்லக்கூடியதாக அமைகிறது. அப்ப இதுல வந்து நம்ம தமிழ் சொற்கள் இன்னொரு வகையில எடுக்கின்ற பொழுது ஒலிக்குறிப்பு சொற்கள். ஒலிக்குறிப்பு சொற்கள் எடுக்கிறோம். ஒலிக்குறிப்பு சொற்கள் அப்படின்னு சொன்னா, இப்ப மரம் மட மட என முறிந்தது. மட மட சரியா? இதுக்கு வந்து என்ன அப்படின்னா இரட்டை கிளவி என்று நம்மளுடைய தொல்காப்பியர் பொருள் தந்திருப்பார். இலக்கணத்துல இரட்டை கிளவி. கிளவி என்றால் என்ன பொருளை தரும் அப்படின்னு சொன்னா, மொழி என்ற பொருளை தருகிறது. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். நல்லா அந்த தொல்காப்பியர் வந்து அருமையாக, இனிமையாக எதிர்காலங்கள்ல அதற்கு ஒரு இணையான ஒரு ஒரு குற்றங்கள் வரக்கூடாது என்பதற்காக சரியாத்தான் அது கிளவி என்பது மொழி என்று பொருள் தந்திருக்கிறார். இரட்டை கிளவி. கிளவி என்றால் சொல்லையும் குறிக்கும், மொழியையும் குறிக்கும். 2 பொருளும் தெரியும். அப்ப மட மட 2 சொற்கள். மட என்ற சொற்களை குறிக்கிறது. அந்த 2 சொற்களும் மொழியாக்கும். இரட்டை கிளவி. அத 2 சொற்களையும் குறிக்கும். கிளவி என்றால் மொழி. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். மட மட அப்படிங்கிறது தமிழ் சொல். மட மட தமிழ் சொல். ஆங்கிலத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மட MATA மட. அடுத்து MATA மட. அப்ப ஆங்கிலத்துல அப்ப மட மட MATA மட அப்படின்னு வருதுல அதை தமிழ் மொழியில சேர்த்துட முடியுமா? சேர்க்க முடியாது. மட மட ரெண்டும் பொருள் அதனுடைய மீனிங்னா பொருள் வந்து தெளிவாக விளங்குகிறது. அவை வந்து தமிழ் மொழியில வந்து அதனை சேர்க்க முடியாது. மட மட. அதனாலதான் அது வந்து ஆங்கில கிளவி, இது வந்து தமிழ் கிளவி. அதுதான் தொல்காப்பியர் வந்து அந்த காலத்துல அந்த கிளவி என்பதற்கு மொழி என்ற பொருளை தருகிறார். சரியா? ஒலிக்குறிப்பு சொற்கள். குட்டு குட்டுன்னு ஓடுது, மடமடன்னு விழுந்தது, அருவி சட என பெய்ந்தது, சரியா? மழை சட என, தடவென அப்படின்னு இவைகளெல்லாம் நாம வந்து அடிக்கடிக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சரியா? ஏன் இரட்டை கிளவி 3 கிளவி இருக்கா, 4 கிளவி இருக்கா, 5 கிளவி இருக்குன்னு சந்தேகம் வரும். சரியா? ஒரு சொல்லு வந்து ஒரு கிளவி, மட ஒரு கிளவி, மட ஒரு கிளவி. அதனால 2 வந்தனால மட மட போதும். சரியா? நீ 4 கிளவி கூட போடலாம். மட 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 என முறிந்தது கிளவி. அப்ப ஒரு விதிமுறைகளுக்காக ஒரு உதாரணங்களை வந்து நம்மளுடைய இலக்கணங்கள் வந்து விரித்து தருகிறது அப்படிங்கிறத சொல்றோம். சரியா? இப்ப எழுதுகின்ற பொழுது ராமன்னா அந்த ராமன் அப்படின்னு வரும். லாபம் வருகின்ற பொழுது இடையிட்ட அந்த எழுத்துக்களை வந்து சீர்திருத்தம் இடையிட்டு வந்திருக்கிறது. ராமன் இராமன் அப்படின்னு வரணும். லாபம்னு வரக்கூடாது, இலாபம் வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதெல்லாம் வந்து சீர்திருத்த வகையிலே வந்து நாம் சொல்லுகின்றோம். அடுத்து வந்து எழுத்தினுடைய மரபுகளை குறிப்பிடுகின்ற பொழுது பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுக்கால வகையின் நானே அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் பழையன கழிதலும். அப்ப தமிழ் மொழியில ஒரு சிறப்பு வருகிறதா, ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கணம் வருகிறதா, சேர்த்து கொள்ளலாம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதோட புகுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வரைமுறை. அவர் என்ன சொல்லியிருக்காரு, எதிர்காலங்களில் ஏதாவது ஒரு நம்மளுடைய தமிழனுடைய மரபுகள் ஒவ்வொரு வகைகளை சுட்டி காட்டப்படுகிறது, ஒரு புதுமையான கண்டுபிடிப்புகள் வருகிறது சொன்னா இதோட சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதற்கும் வந்து ஒரு திட்டங்கள் வந்து வைத்திருக்கின்றார். இப்ப எழுத்து மரபு இப்படித்தான் இருக்கணும். பழைய பழைய அப்படின்னு சொல்லலாம், பேச்சு வழக்காடு இதுகளில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா எழுதுகின்ற பொழுது பழைய பழைய அப்படின்னு சொல்லு. வெக்கம் அப்படின்னு, நான் வெக்கப்படுகிறேன் அப்படின்னு சொன்ன வெக்கம் அப்படின்றான். காணா இக்கனா போறோம். அது வந்து வழக்குல வந்து வரலாம். ஆனா மரபு தமிழ் அது வந்து பிழை இல்லாமல் உச்சரிக்கணும். வெட்கம் அப்படிங்கன்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, தஞ்சாவூர் பகுதியில போனோம் அப்படின்னு சொன்னா குந்துங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க குந்துங்கோ. அப்ப இங்க வருகின்ற பொழுது உட்காருங்க அப்படின்னு சொல்லுவான். சரியா? அப்ப இது வந்து வட்டார வழக்காக குறிப்பிடுகின்றது. சரியா? வட்டார வழக்காக நம்ம வந்து இலக்கணத்திலேயே அந்த மொழிகள்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடிக்கிறோம். அப்ப இதே போல நம்ம ஆரம்ப காலத்துல என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இன்றைய மொழி பயன் பாகுபாடுகள் சரியா கிறந்த எழுத்திலை காணப்பட்டது. இப்ப வந்து ஷா சரியா, இப்ப சா அப்படின்னு சொன்னா 3 அந்த சா அப்படின்னு போடுறோம். ஷா அப்படின்னு சொல்லி கா அப்படின்றோம். சரியா? ஜா
ஷா அப்படின்னு சொன்னா இதுல வந்து அடைமொழியாக சிரி. இப்போ வந்து யாராவது சொல்லும்போது சிரி அப்படிங்கிற இந்த வகைகள்லாம் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கிறந்த எழுத்து, 5 எழுத்து இவைகளெல்லாம் இருந்ததாக நாம் வந்து அறிகிறோம். இப்ப ராஜராஜ சோழன் சரியா? நம்ம தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர் யார்? தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர் யார் என்று கேட்டால் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லலாம். ராஜ ராஜ ஜா ஜா அப்படின்னு வருது. ராஜ தமிழ்ல அது வந்து கிறந்த எழுத்து ஜா அப்படிங்கிறது. அப்ப தமிழ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ராச ராச சோழன் ராச ராச சோழன் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்றோம். அப்ப இவைகளெல்லாம் இன்றைய மொழியினுடைய பயன்பாடுகளுக்கு தகுந்தவாறு நாம் அமைத்து கொண்ட ஒரு விதிமுறை அப்படிங்கிறத சொல்றோம். இப்படியே சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது சொற்களினுடைய அந்த அமைப்பு வகை இவைகளெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா தொல்காப்பியத்துல இலக்கணத்துல எழுத்து சொல்லு பொருள் 3 இருந்தா தான் அது வந்து இலக்கணம் சரியா? அப்ப அடுத்து வந்து அந்த சொற்களை அணிவகுப்பது யாப்பு அணி சரியா? இவைகள் இருந்தா அந்த சொற்களினுடைய நயம் வெளிப்படும். அப்ப இலக்கணங்கள் இந்த 5 வகைகளிலே அமைகின்றது. எழுத்து எழுத்துன்னா நம்ம வந்து பார்த்தோம் 244 எழுத்துக்கள் வந்து இருக்கின்றன. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, வல்லினம், மெல்லினம், இலகினம், வினா எழுத்து இவைகளெல்லாம் நாம் இருப்பதை அறிகின்றோம். அப்ப இந்த எழுத்துக்கள் எல்லாம் இப்ப வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுவோமே. அப்ப முருகன் படிக்கின்றார். ஒரு உதாரணத்துக்கு முருகன். முருகன் என்பது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு எழுவாய், ஒரு வினை, வினை பயன்பாடு இவைகளெல்லாம் சேர்கின்ற பொழுது அதனுடைய பொருள் விளங்கும். இப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா முருகன், முருகாயின் முருகன். அப்ப முருகாயின் முருகன் 4 எழுத்து சேர்ந்து அசை அசை சீரோட வரணும் சரியா? அப்ப வருக அப்படின்னு சொன்னா வாங்கிற அந்த வினையை குறிக்கும் சரியா? வருக அப்ப எப்படி அந்த வா ரூ ஹ அப்படின்றோம் வருக. அப்ப இந்த வாங்குற அந்த அசை அசைந்து ரூவோட அசைந்து அப்படியே உருண்டு போகுது. அப்புறம் வந்து கா ககரத்தோடு சேர்கின்ற பொழுது வகரம், ருகரம், ககரம் 3ம் அசையோடு ஒன்றி புரிகிறது. வருக வருக அப்படிங்கிறது சீர் சரியா? சீர் எழுத்து. அப்ப இவைதான் வந்து ஒரு சொல் எழுத்து. அப்ப எழுத்தா இருக்குது. வா எழுத்து, வகரம், ருகரம், ககரம் 3 எழுத்துக்களும் உருவாகி ஒரு சொல்லை உருவாக்கிறது. என்ன சொல்லு உருவாக்குது? வருக அப்படின்னு சொல்லி. முருகாயின் முருகன் இந்த 4 எழுத்தும் ஒரு சொல்லை உருவாக்குகிறது. முருகன் என்ற பெயர் சொல்லி உருவாக்கிறது. பெயர் அப்படிங்கிறது ஒரு பொருளை உருவாக்கிறது. அப்ப அது பொருள் என்ன? முருகன் என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னு சொன்னா அதனுடைய பொருள் பெயர் பெயர் சொல். அது வந்து ஒரு மரம் அப்படிங்கிற அது ஒரு உருவம். ஒரு மரத்தை குறிக்கும். அப்ப நமக்கு தெரியும். அந்த மரத்துல வந்து பலாமரம், வாகை மரம் சரியா? பனை மரம், தென்னை மரம் இவைகள்லாம் இப்ப தென்னைன்னா நமக்கே தெரியும். ஆஹா இப்படி நேரம் வளர்ந்துருக்கும், இலைகள் இருக்கும், தேங்காய் இளநீர்லாம் கொடுக்கும். நமக்கா புரிஞ்சுக்கிறோம். பனை மரம்னா நொங்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்ன. வேப்ப மரம் சரியா? கசப்பா இருக்கும், காய் வேப்பங்காய் இருக்கும். நம்மளுக்கு நம்மளுடைய மனசுல நம்மளுடைய மூளையில பதிஞ்சிடும். மரம்டா இந்த வகைதான். அப்ப தென்னை மரத்தை ஒருத்தர் வந்து சொல்றார் பனை மரம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒத்துக்கிற மாட்டோம். என்றால் நம்ம இதெல்லாம் வந்து இடுகுறி பெயர்கள். இடுகுறி பெயர்கள் என்றால் நம் முன்னோர்கள் ஆன்றோர்கள் ஏற்கனவே வகுத்து வைத்து விட்டார்கள். அதனால வந்து நம்ம வந்து அவைகளை எல்லாம் மாற்ற முடியாது. இவைகள் எல்லாம் நமக்கு இடுகுறி பெயர்கள். வானம், கடல், நீர், ஆகாயம், நெருப்பு இவைகள்லாம் இடுகுறி பெயர்கள் சரியா? பொது பெயர்களையும் குறிக்கும். இடுகுறி நம்ம மூதாதைகள் என்ன சொல்லி அழைத்தார்களோ அதை அப்படியே நாம் இன்று வரையும் நாளை வரையும் அழைக்கத்தான் போகின்றோம். இவைகள் எல்லாம் வந்து இடுகுறி பெயர்களாக தமிழ் இலக்கணங்கள்ல தமிழ் சொற்கள்ல விளங்குகின்றன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது. தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு அங்கே துள்ளி குதிக்குது கண்டுக்குட்டி. இப்ப இது வந்து நாமக்கல் கவிஞர் எழுதின பாட்டு. தோட்டத்தில் சரியா? தோட்டம் சரியா? தோட்டத்தை குறிக்குது, ஒரு இடத்தை குறிக்குது. தோட்டத்தில்
மேயுது ஒரு வினை, மேய்கிறது இது. வெள்ளை பசு. வெள்ளை பசுங்கிறது ஒரு பசுமாடு. பசுமாடு தோட்டத்துல புல்லை மேய்கிறது. அதான் அதனுடைய பொருள். சரியா? அப்ப ஒரு பொருளோடு ஒரு வினை பயன்பாடு வருகின்ற பொழுது அதனுடைய சொற்கோவரைகள் வந்து விளங்குகிறது. சரியா? தனிச்சொல்லா, இடைச்சொல்லா, தொடர்ச்சொல்லா, சரி, இதெல்லாம் வந்து தொடர்ச்சொல். சரியா? தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. இப்ப வந்து பாரதியார் சொல்லுவார் இல்லையா, என்ன எளிமையா சொல்லணும் அப்படின்னா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. இத சொல்லலாம். அச்சமில்லை, அச்சமில்லை. அதாவது அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லை. அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி சொற்கள் வந்து அந்த இதா எழுத்து, சொல்லு, பொருள் இவைகளெல்லாம் கலந்து நமக்கு வந்து தடைகிறது. அப்ப இதுல நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, பெயரை குறிக்கின்ற பொழுது, நாம வந்து ஒவ்வொரு வினை பயன் இவைகளெல்லாம் சிறந்து இருந்தால்தான் அந்த சொற்கள் வந்து நயம்பட நமக்கு வந்து அறிந்து கொள்வதற்காக எளிமையாக பயன்படும். இப்போ வந்து பெயர். அப்ப பெயரை வந்து எடுத்துக்கிட்டோம். பெயர்ண்டா எழுவாய். சரியா? 8 வகை இருக்குது. சரியா? விழிப்பெயர் வந்து கடைசியில வரும். ஐ, ஆள், கு, இன், அது, கண் அப்படிங்கிறது. இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, முருகன் ஒரு பெயர். சரியா? முருகனை. சரியா? இப்ப ராமன் எடுத்துக்கணும். ராமன் ஒரு பெயர். ராமனை அடுத்து என்ன ஆச்சு? ராமனை பிடித்தானா? அடிச்சானா? தெரியல. ராமனை. சரியா? அப்ப இது வந்து வேற்றுமை உருவு. ஐ. ராமனை ராமனை கேள். சரியா? அப்படிங்கிறது. ராமனால் ஆள். ராமனால் உருவாக்கப்பட்டது. ராமனால் வில் உடைக்கப்பட்டது. சரியா? ராமனால். சரியா? இந்த மாதிரி வரும். கு. ராமனுக்கு கு. ராமனுக்கு என்ன நடந்துச்சு கேட்கிறோம் இல்லையா? ராமனுக்கு குடு அப்படின்றான். அப்ப கு. ராமனுக்கு. ராமனுக்கு. ராமனின் தம்பி இலக்குவனன். ராமனின் தம்பி. ராமனின் அடுத்து தம்பி இலக்குவனன். ராமனின் இன்னு அது. ராமனது வில்லு. ராமன் அது வில்லு. ராமனது வில்லு. ராமனுடைய வில்லு. ராமனது அது. சரியா? அது கண். சரியா? யானை கொம்பின்கண் வெட்டினான். யானை கொம்பின்கண் வெட்டினான். இது வந்து தொல்காப்பியர் சொல்லுவார். கொம்பின் கண். சரியா? கொம்புண்டா அந்த தந்தத்தை வெட்டுறது. சரியா? கொம்பின் கண். தந்தம் அந்த இடத்துல வெட்டினான் அப்படிங்கிறது. கொம்பின் கண் வெட்டினான். சரியா? கண் அப்படிங்கிற அந்த இடத்தை குறிக்கிறது. சரியா? இந்த மாதிரி 7 வகை விழிப்பெயர். அடுத்து விழித்தல். ராமன் இது வந்து பெயர். விழிப்பெயர் எப்படி வரும்? ராமா சொல்றோம் இல்லையா? கண்ணன். கண்ணா இது வந்து விழிப்பெயர். விழித்தல். அது இப்ப நம்ம உதாரணத்துக்கு பாருங்களேன். இந்த விழிப்பெயர் எடுத்துட்டு சும்மா போய் நடந்து போயிட்டு இருக்கேன். போயிருப்பாரு அப்படின்னு சொன்னா நம்ம கூப்பிடுறோம். கண்ணன் கண்ணன் அப்படின்னு கூப்பிடுறோம். ஒரு ஆளுக்குள்ள போயிட்டு கண்ணா அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே அவர் திரும்பி பார்ப்பார். என்ன அப்படின்றாரு. அப்ப விழிப்பெயர். சரியா? கண்ணா இது வந்து விழிப்பெயர்களை வந்து குறிக்கக்கூடியதாக அமைகிறது. அடுத்து வந்து நம்ம வந்து உரிச்சொல். இது இந்த விழிப்பெயர்ல அடுத்து வினைப்பெயர் வரும். சரியா? சரியா? வந்தான் அப்படின்றான். வந்தே. அதான் வந்தே மாதரம். சரியா? சரியா? கிடைச்சிருச்சு. சரியா? சுதந்திரம் கிடைத்து விட்டது. வந்தே அப்படின்னு சொல்றான். சரியா? கண்டேன் அப்படின்றான். அப்ப கண்டேனே அப்படின்னு சொல்றான். கண்டேன் முடிஞ்சு போச்சு. பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னு. கண்டேனே அப்படின்னு சொன்னா ஒரு ஆச்சரியம். அப்ப அது ஒரு பொருளுடைய சொல்லினுடைய சிறப்பை இந்த விழிப்பெயர் வந்து உணர்த்துகிறது அப்படிங்கிறத சொல்றோம். வினைப்பெயர் சொல்றோம். அடுத்து வந்து நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு சொன்னா உரிச்சொல். சரியா? உரி. சரியா? உரி அப்படின்னு சொன்னா ஒரு சொல்லுக்குள்ள பல பொருள் இருக்கும். பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் பல பொருளை தரும்.
அப்படிங்கிறத ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன். நானே மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதற்காக நான் வந்து ஒவ்வொரு பாடல்களா எழுதுவேன். சரியா? அவங்களுக்கு புரியக்கூடிய வகையில ஒரு ஒரு சொல் பல பொருளை தரக்கூடிய அந்த ஒரு பாட்ட கவனிங்க. காவாதான் விளைவு. சரியா? காவாதான். காவாதான் அப்படிங்கன்னு சொன்னா, எந்த பொருளா இருந்தாலும், எந்த இடமாக இருந்தாலும், கோவிலா இருந்தாலும், வீடா இருந்தாலும், பூங்காவா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், காவல் என்பது அவசியம். அந்த காவல் சரியில்லாட்ட என்ன நேரம் அப்படிங்கிறது ஒரு சொல். சரியா? காங்கிற சொல்லுக்கு சோலைங்கிற பொருளை தரும், பசுமாடுங்கிற பொருளை தரும், காவலாளி என்ற பொருளை தரும், பூக்கள் என்ற பொருளை தருகிறது. இவைகளை வைத்து அது ஒரு ஒரு பாட்டா அ நான் வடிவமைத்து மாணவர்களுக்காக எளிமை புரிவதற்காக சொல்வது. அந்த பாடலை இப்பொழுது நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கின்றேன். காவக்கண், காவக்கால், காவுக்குள், காவுக்கும், காவுக்கி, காபூக்கே, காமாய்க்கும். இது வந்து நம்ம வந்து என்னடா காவக்கா, காவக்கான்னுகிட்டு ஒரு இதா புரியும். ஆனா அதனுடைய பொருள் வந்து ரொம்ப நுட்பமானது. காவக்கண், காவாக்கால், காவக்கண் காவல் செய்யக்கூடியவன், காவாக்கால் சரிவர தனது காவல் தொழிலை செய்யாவிட்டால், காவுக்குள், சோலைக்குள், காவுக்கும் பசுமாடானது உள்ளே புகுந்துவிடும். காளமாடு கூட முட்டி தூக்கிரும். பசுமாடு ரொம்ப சாதுவானது. அது கூட உள்ள புகுந்துடும். காபுக்கி அவ்வாறு உள்ளே புகுந்த பசுமாடானது காபுக்கை சோலையில் உள்ள மலர்களை காமாய்க்கும். அந்த பசுமாடானது அழித்து விடுகிறது. அப்ப ஒரு சோலையில காவலாளி சரியில்லைன்றா ஒரு பசுமாடை போய் அங்க இருக்க மலர்கள், செடிகள், பூக்கள் எல்லாம் அழித்து விடுகிறது. இதுக்கு வந்து ஒரு கதையா ஒரே சொல்லுக்கு பல பொருளா இருக்கிறது. அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கத்துல காவக்கண், காவாக்கால், காவுக்குள், காவுக்கும், காவுக்கி, காபூக்கே, காமாய்க்கும் அப்படிங்கிறத எழுதினேன். அப்ப உரிச்சொல் அப்படின்னு சொன்னா ஒரு சொல் வந்து பல பொருளை சால இப்ப வந்து சொல்லுவான். ஒரு போட்டா வீட்ல வந்து மாட்டிக்கிட்டு இருப்போம். போட்டாவை எடுத்து ஒரு சித்தியில வச்சுக்கிட்டு இருப்பாய்ங்க. அப்ப வந்து மேல இருந்து ஆணி அடிக்கணும். ஆணி அடிக்கும்போது, அந்த ஆணிய வச்சு காட்டி ஏன்னா இங்க கீழ இருக்கிறவரு சொல்லுவாரு. ஸ்டூல போட்டு மேல ஏறி உட்கார்ந்து அடிச்சிட்டு இருப்பாரு யானியில. ஆணி அடிக்கும்போது, "டேய் நடு சென்டர்ல அட்றா" அப்படின்னுவாரு. நடு சென்டர்ல. இப்ப வந்து எல்லா மொழியும் கலந்துருச்சுல. ஆங்கில மொழி எல்லாம். சென்டர்ண்டா நடு, நடு, நடு சென்டர்ல அட்றா அப்படின்னு சொன்னா 2ம் ஒரே இதுதான். பாரதியார் சொல்லும்போது, "ஓங்கி உயர்ந்த கம்பம்" அது அந்த அந்த நம்மளுடைய தேசிய கொடி பாரு ஓங்கி உயர்ந்த கம்பத்துல பறக்குது. ஓங்கி உயர்ந்த 2 ஒண்ணுதான். ஓங்கினாலும் ஒண்ணுதான், உயர்ந்தண்டாலும் ஒண்ணுதான். அப்ப வந்து 2 பொருளை தரக்கூடிய 2 சொற்கள். ஓங்கி உயர்ந்த 2 சொற்கள் ஒரே பொருளத்தான் தருது. அந்த மாரி. அப்ப நம்ம வந்து நெறைய இவைகள் எல்லாம் சொல்லாது. சால, தவ, நனி, நுனி. சரியா? மிகுதி என்ற நனி, மிகுதிங்கிற பொருளெல்லாம் உணர்த்தும் அப்படிங்கிறது உரிச்சொல். ஒரு சொல்லுக்கு பலது. அடுத்து வந்து நாம் திணை பார்க்கின்றோம். உயர்திணை, அக்கிரிணை. உயர்திணை என்றால் அ உயர்ந்த திணைகளை குறிப்பது. அதாவது தேவர், மக்கள் இவைகளெல்லாம் குறிப்பது உயர்திணை. அக்கிரிணை என்பது விலங்குகள், பறவைகள் இவைகளெல்லாம் குறிப்பது அக்கிரிணை. சரியா? அப்ப இந்த மாதிரி. அவர் அப்படின்னு சொன்னா மக்களை குறிக்கும். சரியா? நம்ம அது அப்படின்னு சொன்னா அக்கிரிணை விலங்கு இவைகளை குறிக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து சொல்றோம். பால் வந்து ஆண்பால், பெண்பால், பலவின்பால் சரியா நம்ம குறிக்கணும். ஆண்பால்ங்கிறது வந்து வந்தான், ராமன், வந்தாள், வள்ளி. அப்ப இது வந்து பெண்பால். 2க்கும் பலர்பால்ங்கிறது நிறைய பேர் வந்தார்கள். வந்தார்கள் சரியா? பலரையும் குறிக்கிறது. வந்தார்கள், சென்றார்கள், போனார்கள், இருந்தார்கள், அமர்ந்தார்கள். சரியா? வந்தன, மாடுகள் வந்தன, பறவைகள் பறந்தன. இது வந்து பல வகைகளை சேர்ந்து பலவின்பால். அது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல வர்றோம். அப்ப ஆண்பால், பெண்பால், பலவின்பால். சரியா? அப்ப ஒன்றன்பால், ஒன்றாப்பால்னு ஒண்ணு வரும். மொத்தம் 5 பால்கள் ஒன்றன்பால். சரியா? ஒன்றன்னா ஒண்ண குறிக்கும். சரியா? ஒன்றாப்பால் ஒன்றாமல் வருவது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அடுத்து வந்து பெயர் சொல்லை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகிய வகைகளை இந்த பெயர் சொல்லானது விளக்கம். இப்ப வந்து ராமன் ஒரு பெயர் சொல். ராமன்கிறது ஒரு மனிதன். மரம் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். மரம். சரியா? இப்ப வந்து அது பொருளை குறிக்கும். இடம் மதுரை. சரியா? டெல்லி. சரியா? இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்றோம். நம்ம சொல்கின்ற பொழுது ஐரோப்பியா ஐரோப்பியா அப்படின்னா ஐரோப்பியா கண்டம் அப்படின்னா நிறைய வகைகளை குறிக்கிறது. அப்ப தெருவை
ஒரு இடம், ஊர், இந்த நிலம், இவைகள் எல்லாம் நம்ம வந்து குறிக்குது அப்படின்னு சொன்னா, அது வந்து இடப்பெயர். இடப்பெயர். இப்ப வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, கண்ணனந்தல் அப்படிங்கிறது ஒரு ஊரை குறிக்கிறது. சந்தான நகர், நகர் அப்படிங்கிறது ஒரு இடம். அந்த ஊரு, இடம் இவைகளெல்லாம் அந்த இடப்பெயராகத்தான் வருகிறது. சரியா? சந்தான நகர். சரியா? ராமசாமி தெரு இவைகளெல்லாம் இடத்தை குறிக்கிறது. காலப்பெயர். காலத்தை குறித்தால் அது காலப்பெயர். சித்திரையான், கார்த்திகேயன். சரியா? கார்த்திகை மாதம். அந்த காலத்தினுடைய அடிப்படையாக வைத்து வருவது காலப்பெயர். சினைப்பெயர். சினைங்கிறது வந்து இப்போ ஒரு மரத்தில் இருக்கின்ற அதனுடைய கிளைகள். சரியா? வேம்பு அப்படின்றோம். வேப்பம்பூ அப்படின்னு சொன்னா பூண்டா அதனுடைய வேப்ப மரத்தினுடைய பூ. தென்னம் பாளை அப்படின்றோம். தென்னை மரம் அதனுடைய பாலை. தென்னங்கீற்று, தென்னை மரத்தினுடைய கீற்று என்பது சிறைப்பெயர். தென்னை மரம் என்பது பொருட்பெயர். அதுல இருந்து வரக்கூடியது. இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம், மனிதருக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ராமன். சரியா? ராமனது கை அப்படின்னு சொன்னா சினைப்பெயர் கை. அப்ப அந்த பொருள்ல வந்து கண் ஒரு சினைப்பெயர். சரியா? இவைகளெல்லாம் சினையாக வருகிறது. இப்படி நிறைய நம்ம வந்து சொல்லிட்டு போய் பண்பு பெயர். வட்டக்கல், சதுரக்கல், செங்கால் நாராய், அந்த நிறப்பெயர் வடிவங்கள் இவைகளெல்லாம் அந்த பொருட்பெயருக்கு அமைகின்ற பொழுது அது பண்பு பெயராக மாறுகிறது. தொழில் பெயர். ஓட்டுநர், இதை ஓட்டுகின்றவர் ஓட்டுநர், நடத்துனர் இவைகளெல்லாம் தொழில் பெயராக வருகிறது. நடந்தனன். சரியா? எழுதினன். சரியா? நடந்த அப்படின்னு சொன்னா எச்சப்பெயர் ஆகிவிடும். என்ன நடந்த, ஏது நடந்த. சரியா? வினை எச்சம் வந்துடும். தொழில் பெயர். ஓட்டுநர் ஒரு ஒரு வகையை ஏதாவது ஒரு பேருந்தை ஓட்டி கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு பேர் ஓட்டுநர். அதுக்கு அதை நடத்துகின்றவர் நடத்துனர். இவைகளெல்லாம் வந்து தொழில் பெயராக. கொல்லன். சரியா? கொல்லன் அப்படின்ற பேர். தச்சன் இவைகளெல்லாம் தொழிற்பெயராக அமைகிறது. அடுத்து வந்து தனிச்சொல்லும் தொடரும் அப்படிங்கிறது பார்க்கணும். தனிச்சொல் அப்படின்னு சொன்னா ஒரு சொல்லு இருக்கு. இப்போ வந்து முருகன் அப்படிங்கிறோம். தனிச்சொல். முருகன் படிக்கின்றான். தொடர் வாக்கியங்கிறாங்க. முருகன் படித்தான், படித்துவிட்டு எழுதினான். அது தொடர்ந்து அப்படியே போகிறது. அது வந்து தொடர் அப்படிங்கிறது. பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல் அப்படின்னு சொல்லி நான் வந்து நிறைய இருக்கிறோம். பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல்ல சந்தி வேறுபாடுகள்லாம் நிறையா வரும். அதெல்லாம் பார்க்கலாம். பிரித்து எழுதுதல். பிரித்து எழுதுனா என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு வகை வருது அப்படின்னு சொன்னா பிரிக்கின்றோம். நாடு யாதுன்னு இருக்கும். நாடு பிளஸ் யாது. சரியா? இது வந்து இலக்கணத்துல தொல்காப்பியர் சொன்ன அந்த எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது. அப்ப நாடு யாது அப்படின்னு சொல்லி நிறைய நம்மளுடைய இதுகளை ஒரு சொற்களை வந்து பிரிக்கவும் செய்யலாம், சேர்க்கவும் செய்யலாம். நடந்து பிளஸ் எழுந்து அப்படின்னா நடந்து பிளஸ் எழுந்து. அது சேர்கின்ற பொழுது நடந்தெழுந்து, நடந்தெழுந்து. அப்ப வந்து இதுல வந்து நிறைய ஒரு விதிகாரம்ல உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் ஒரு இலக்கணம்லாம் இருக்குது. சரியா? ஒரு உயிர் எழுத்து வந்துச்சுன்னு சொன்னா மெய்யெழுத்து அதுல வராது, ஓடின. நடந்து, நடந்து அந்த ஊங்கிறது உகரம் வருது இல்லையா? உயிரெழுத்து. ஊங்கிறது உயிரெழுத்து. எழுந்து, நடந்து, எழுந்து இன்னொரு ஏ வருகின்றபோது ரெண்டு உயிரும் ஒன்னா நிக்காது. நடந்தெழுந்து, தெழுந்து தே வந்துடும். அப்ப மெய்யெழுத்தோடு ஏ வந்து தேவாக மாறுகிறோம். உயிர் ஓடி வரும். உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். ரெண்டு உயிர் ஒரு இடத்துல இருக்காது. ஒரு உயிர் ஓடிடும். இன்னொரு உயிர்னா உயிரெழுத்து. ஒரு உயிரெழுத்தோடு இன்னொரு உயிரெழுத்து அந்த இடத்துல நின்று தேவாகமாகி நடந்தெழுந்து என்ற வகையில மாறிவிடும். சொற்கள் மாறும் அப்படிங்கிறதான். இதுல வந்து சந்தி வேறுபாடுகளை எவ்வாறு சந்தி வேறுபாடு இப்ப வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மண் பிளஸ் குடம். சரியா? மண் இன்னுங்கிறது வந்து ஏற்கனவே நான் சொன்னேன் மெய்யெழுத்து. சரியா? மண்குடமானது மட்குடம் அப்படின்னு சொல்லி மாறும். நான் வர தாவரம் அப்படிங்கிற ஒரு இலக்கண விதி இருக்கு. மட்குடம், மட்குடம். அப்ப நான் வந்து இட்டா மாறுது மட்குடம் அப்படிங்கிறது. அப்ப நிறைய பால்குடம், பார்க்குடம், பால்குடம், பார்க்குடம் இவைகள் எல்லாம் சந்தி வேறுபாடுகளாக அமைகிறது. நாக்கு பதில இட்டு வரும்,
இல்லுக்கு பதிலா இரு வரும். இந்த மாதிரி நிறைய வரும். தனிமொழியாக குறிக்கணும் அப்படின்னு சொன்னா, மண் பிளஸ் எண்ணெய், மண்ணெண்ணெய். மண் பிளஸ் எண்ணெய். இந்த ஏ வந்து நாவோட சேர்ந்து மண் நெண்ணெய், மண்ணெண்ணெய் அப்படின்னு சொல்லி மாறும். நிறைய வேலையாள், வேலை பிளஸ் ஆள். சரியா? வேலை செய்யக்கூடிய ஆள், வேலை ஆள் அப்படிங்கிறது. குறிப்பேடு, குறிப்பு பிளஸ் ஏடு, குறிப்பு எடுக்கக்கூடிய ஏடு. ஏடுன்னா ஒரு புத்தகம், குறிப்பு எடுக்கக்கூடிய ஏடு. குறிப்பேடு என்ற வகைகள் எல்லாம் அவை வந்து மாறும். நாடு பிளஸ் புறம். சரியா? நாட்டுப்புறம். இது வந்து தனிமொழி. நாட்டுப்புறம், நாடு பிளஸ். வயிற்று பசி அப்படின்னு சொல்லலாம். வயிறு பிளஸ் பசி. வயிறு தனியா இருக்கு, பசிங்கிறது தனியா இருக்கு. வயிறு பசி, வயிற்று பசி என்றெல்லாம் தனிமொழியாக நாம் வந்து வருகின்றோம். நாட்டுப்புறம், வயிற்று பசி இவெல்லாம். குற்றியலுகரம் சில நேரங்கள்ல வந்து இரட்டிப்புத்தன்மை வந்து அமையும். சரியா? அதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா இரட்டிப்பு. இந்த இப்ப நம்ம சொன்னோம்ல வயிற்று பசி, உகரம், இகரம். சரியா? நாட்டுப்புறம் இரட்டிப்புத்தன்மை அடையக்கூடியது. மாக்கனி. சரியா? மாக்கனி. சரியா? மாக்கனின்னா பெருமை வாய்ந்த கனி அப்படிங்கிறத குறிக்கும். சரியா? இந்த மாதிரி நிறைய சொல்றோம். சில இடங்கள்ல வள்ளெழுத்துக்கள் வந்து மிகும். வள்ளெழுத்துக்குண்டா கசட, தபற, வள்ளெழுத்து, வல்லினம் இவைகள் வந்து மிகுதியாக வந்தா வள்ளெழுத்து மிகுந்து காணப்படும். வாய்ப்பாடு. சரியா? படித்தேன். சரியா? கசட, தபற, படித்தேன். இந்த மாதிரி ஒரே இன எழுத்துக்கள் என்பார்கள். இப்ப வந்து இன எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னா அந்த வல்லின இன எழுத்துக்களாக அமைவது இன எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னோம். மெய்ப்பாடுகள். இப்ப ஓடிய பையன் விழுந்து விட்டான். சரியா? ஓடிய பையன் விழுந்து விட்டான். எச்சம். ஓடிய பையன். ஓடிய குதிரை. வந்த குதிரை விழுந்து விட்டது. வந்த. சரியா? என்ன வந்த? இவைகள்லாம் வினை, வினையை குறிக்கிறது. பெயரச்சம். அழகிய மாணவன். சரியா? நல்ல மாணவன். இப்படியெல்லாம் நாம் வந்து அடிப்படை சொற்களாக நாம் வந்து குறிக்கிறோம். இந்த வேற்றுமை தொகை நாம் வந்து ஏற்கனவே நாம் வந்து பார்த்தோம். வேற்றுமை தொகையும் இப்ப மறுபடியும் அதை ஒரு நினைவு கூறுவதாக சொல்கின்றோம். பெயர், விழிப்பெயர். ராமனை, ராமன், ராமனை. ஐ வருது இல்லையா? இது வந்து 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை. சரியா? அதற்கு பிறகு விழிப்பெயர் என்ற வகையில நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். ராமனை. சரியா? ராமனால், ராமனுக்கு, ராமனின், ராமனது. இப்ப அது மறுபடியும் நான் வந்து நினைவு கூறேன். ராமனை கண்டுபிடித்தேன். ராமனால். சரியா? வில்லு ஒடிக்கப்பட்டது. ராமனின் கண். சரியா? ராமனின் வில் சொல்லலாம். ராமனது வில். யானை கொம்பின்கண் வெட்டினான். இவையெல்லாம் சொல்லப்படுகிறது. அடுத்து வந்து நம்ம வந்து வினைத்தொகை. வினைத்தொகை இப்ப வந்து வினை நிகழ்காலம், இறந்த காலம், வருங்காலம். சரியா? முக்காலங்களை ஒட்டி வருவது வினை பெயராக வருகிறது. சரியா? நிறைய அந்த மாதிரி நம்ம வந்து சொல்றோம். அப்ப வந்து என்ன வினைத்தொகை? சுடுசோறு சொல்றான், சுடுகாடு. இந்த மாதிரி சுடுசோ 3 காலத்து ஊறுகாய். இந்த மாதிரி நம்ம வந்து சொல்றோம். அதே போல உவமை தொகை. இரவும் பகலும். உண்மை தொகை. இரவும் பகலும் அப்படின்ற ஊண்டு வர்றதுனால உண்மை தொகை. உவமை. தாமரை போல அப்படின்னு சொன்னா அது வந்து உவமையை குறிக்கிறது. எழுவாய் என்பது ஒரு மனிதன். சரியா? அரசன் என்ற வகைகளை நாம் வந்து குறிக்கிறோம். அப்ப நேர நான் வந்து சொல்றோம். விழிப்பு தொடர் அப்படிங்கிற ஏற்கனவே நான் பார்த்தேன். கண்ணன், கண்ணா அப்படிங்கிறத நாம் வந்து பார்த்து நிறைய நாம் அறிகின்றோம். வினை, வினை. நடந்தான், சென்றான். இவைகளெல்லாம் வினையாக வருவது. நாம் வந்து அடுக்குத்தொடர். அடுக்குத்தொடர் என்பது பாம்பு, பாம்பு. அடுக்குத்தொடர். மரம், மரம். 2 சொல் அடுக்கி வந்தால் பொருளை தந்தால் அது வந்து அடுக்குத்தொடர். பொருளை தராவிட்டால் மடமட இருந்தால் அதுக்கு பேர் வந்து இரட்டை கிளவி. அப்படித்தான் நாம் வந்து பொருள் கொள்ள வேண்டும். நிறைய நாம் வந்து சொல்றோம். தேங்காயை உடைத்தேன். தேங்காயை. ஐ வருது இல்லையா? அது வந்து வேற்றுமை அப்படிங்கிறத நாம் வந்து அறிந்து கொள்ள வேண்டும். வாக்கியங்கள். வாக்கியங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா
தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம்னு சொல்றது. தனி வாக்கியங்கிறது வந்து தனியா இருக்கும். நடந்து, நடந்து வந்தேன். சரியா? ராமன் நடந்தான். தொடர் வாக்கியம் ராமன் நடந்து, நடந்து சென்று வில்லை எடுத்து, சரியா? வில்லை உடைத்து சீதையும் அணைந்தான். அவன் தொடரா வரும். இந்த மாதிரி நிறையா அடைமொழி வரக்கூடியதாக அமையும். வெண்திரள் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அடைமொழி செந்தாமரை, செங்கால் நாராய் இவைகளெல்லாம் அடைமொழியாக வரக்கூடியது. அன்மொழித் தொகை சரியா? செந்தாமரை அப்படிங்கிறதுலயும் வரும். 2வது சொல்லணும்னு சொன்னா, அந்த ஒவ்வொரு வகைகள்லாம் நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இயற்பியல், விள பகு பகுதி அறிவியல், சட்ட விதியியல் இவைகளுக்கெல்லாம் தகுந்தவாறு நாம் வந்து அந்த சொற்களை வந்து மாற்றுதல் வந்து அவசியம். கதிர்வீச்சு, நிறைய நம்மளுடைய ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை மொழிபெயர்க்க வேண்டும். அவைகளுக்கு தகுந்தவாறு அமையணும். இப்பதானே அவைகள் வந்திருக்கு. ஆரம்ப காலங்கள்ல நம் மொழியில இருந்த சொற்கள் எல்லாம் மிகவும் அற்புதமான, அருமையான தமிழ் சொற்கள். அவைகளுக்கு எடுத்து சரியாக வருவதோடு ஒப்பிட்டு அதனை சேர்க்க வேண்டும் என்றது ஒரு விதிமுறையாக அமைக்க வேண்டும். அடுத்து வந்து புள்ளி. ஒரு வாக்கியம் வந்து முடிஞ்சுச்சுன்னா புள்ளி. அது தொடருது அப்படின்னு சொன்னா, ஒரு கமா, அரைப்புள்ளி, காப்புள்ளி, ஆச்சரியக்குறி, அடைப்புக்குறி. ஒரு வாக்கியத்துக்குள்ள இன்னொரு வாக்கியத்தை அடக்கணும்னா அதுக்கு வந்து அடைப்புக்குறி. இவைகளெல்லாம் நாம் வந்து எழுதப்படும்போது கவனிக்க வேண்டிய விதிமுறைகளாக நாம் வந்து பயன்படுத்த வேண்டும். தமிழ் அந்த அந்த இலக்கணங்களை சரியா? எழுதும்போது எழுத்து, சொல்லு, பொருள் இவைகளோடு நாம் அந்த வார்த்தைகளை கவனித்து கவனமாக எழுதினால், அந்த எழுத்து மரபுகள் வந்து விதிமுறைகளாக மாறப்படும். அப்படிங்கிறத நாம் வந்து சிறப்பாக அறிகின்றோம். நன்றி, வணக்கம்.